எம்ஜிஆர் பாருங்கள் இவ்வளோ பேரை நம்ம வந்து ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சி, ஆனால் சொந்த ஒத்துக்கிட்டுருப்பாங்க. எம்ஜிஆர் வெளியே வராருங்க, காம்பவுண்டு அதை அந்த படத்தை பாருங்கள். காம்பவுண்டை வாழை விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வராரு. அங்கே அந்த மூங்கில் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த தடுப்புலேருந்து இந்த பக்கத்தில் இருந்து அந்த கோரிக்கையெல்லாம் பார்க்குறாரு, கண்ணார பார்க்குறாரு, எல்லோரையும் கும்பிடுறாரு, எல்லோரையும் கவனிக்கிறாரு. எல்லோரையும் தன்னை பார்க்க வந்திருக்கிறாங்களே, தன்னைக்கிட்ட பேச வந்திருக்கிறாங்களே, அவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு வெயில் நேரம், அந்த நேரம் அப்படியே சோர்வாக அப்படியே பிடிச்சி நிற்கிறாரு. ஒரு கட்டத்தில் சோர்வாயிடுறாரு, விடுற மாதிரி வந்துடுறாரு. அப்புறமா அவங்களுடைய உதவியாளர்கள் வராங்க. வந்த உடனே ஒரு பெரிய சேர் கொண்டாந்து சொல்கிறாரு. சேர் கொண்டாந்த உடனே உட்காந்துக்கிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதுப்பவும் போல அவர் உடனே பாருங்கள். அதுக்கப்புறமும் உட்காந்தபடியே அவங்க எல்லாம் கேட்குற அந்த படத்தையும் பாருங்கள். ஏன் திருப்பி திருப்பி எம்ஜிஆர் சொல்கிறேன், அந்த ஒரு ஏழை எளியவர்கள் மேலே என்ன இரக்க உணர்ச்சி அவருக்கு, என்ன மாதிரி ஒரு 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 அவருக்கு அந்த இந்த ஏழைகளுக்கு மேலேயும் அந்த எளியவர்கள் மேலேயும் கருணை அவருக்கு. ஏன் அவருக்கு மட்டும் இருக்கு?